சிகப்பு பூவை காட்டி ஆத்தா முழு சம்மதத்தை கொடுத்துட்டா. நீங்க நினைச்ச காரியம் கைகூடும், தொட்டது துலங்கும், வெற்றி நிச்சயமாகும். என்னதாயே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆனாலும் எடுத்த உடனே வெள்ளைப்பூ தானே வந்தது. அப்ப ஆரம்பமே சரியில்லைன்னு தானே அர்த்தம்? அப்படி இல்ல தாயி, தொடங்கின உடனே வேகம் எடுக்காம நிதானமா காலை ஊனி அடிமேல அடி வச்சு முன்னேறி போங்க அப்படின்னு ஆத்தா நமக்கு முன்னெச்சரிக்கையை காட்டுற. இரவு இல்லாம பகல் இல்ல, பகல் இல்லாம இரவு இல்ல. கெட்டதுன்னு ஒண்ணு நடந்தா தானே நல்லதனுடைய அருமை புரியும். நினைச்சது சுலபத்துல நடந்துட்டா கடவுளை மறந்து கலக்கணம் அதிகமாயிரும். நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு தான் தோல்வியும் வெற்றியும் நடக்குது. வெள்ளைப்பூ வந்தா அத ஆத்தா கொடுத்த முன்னெச்சரிக்கைன்னு நீங்க எடுத்துக்கங்க. தாயி, பூமாரியம்மா உனக்கு நல்ல வழியை காட்டிட்டா. ஆனா உன்னுடைய பாதை கல்லும் முள்ளுமா நிறைஞ்சுதான் இருக்கும். நிறைய தடைகள் வரும், போராட்டங்களை சந்திக்கணும். அதையெல்லாம் தாண்டி தான் வெற்றி கைகூடும். ஆனா மனசு கலங்காத, தைரியத்தை விட்டுறாத. உனக்கு சோதனை வரும்போது அதுக்கான பலத்தை ஆத்தா உனக்கு தருவா. அதுக்கப்புறம் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. உன் வீட்டுக்கு நீ உத்தரமா இருப்ப, குலவிளக்கா இருந்து ஒளி வீசுவ. உன்னால உன் குடும்பம் உயரும். உன்னை நம்புனவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்க.